சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. என்ன புதுசாக ஒயிட் அண்ட் பிளாக் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஏன் இதனால் போட்டிருக்கேன் அப்படின்றது இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஏன் இப்படி இருக்குன்றதை நீங்களே கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த கமெண்ட் கரெக்டாக இருக்கோ அதை நான் பின் பண்ணுறேன். இப்போ இந்த வாரம் எந்த படம் அப்படின்னா கிங்டம். விஜய் தேவர்கொண்டா, சத்யதேவ், வெங்கடேஷ், பாகேஸ்வரி போஸ் மற்றும் பல நடித்து அனிருத் அவர்களின் இசையில் சித்தாரா என்டர்டைன்மெண்ட்டின் தயாரிப்பில் கௌதம் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. கௌதம் எந்த கௌதம் கேட்டிங்கன்னா ஜெஸ்ஸி படத்தோட இயக்குனர். ஸோ இந்த படத்தில் எனக்கு என்ன பிடிச்சிருந்தது, என்ன பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா, முதல்ல விஷயம் விஜய் தேவர்கொண்டா தான். இதுக்கு முந்தின வந்த படங்கள் எல்லாமே விஜய் தேவர்கொண்டா மேலே ஒரு ஆப்வியஸ்லி ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும். அவர் எந்த படத்தில் நடித்தாலும் ஹீரோயோட க்ளோஸாக இருக்கிறது, கேஸ் அடிக்கிறது, அப்படி இப்படின்னு. பட் இந்த படம் அவுட் அண்ட் அவுட் ஒரு டேரக்டரோட ஹீரோவாக இருக்கார். ஸோ ரொமான்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவாக இதில் இறங்கியிருக்காரு. அதுக்கு ஜஸ்டிஃபையும் பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணும்போது நம்ம சின்னதாக ஒரு விஷயம் சொல்கிறது கூட அது ஓவர் ஆக்டிங்கில் போய் மாட்டிக்கும். அது இன்னும் சொல்ல போனால் நம்ம போடுற எஃபர்ட் கூட வீணாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த படம் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஒரு சீரியஸ் நோட்டான படம். ஆக்ஷன் சீன்ஸ்க்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட படம். வைலன்ஸ்க்கு இன்னும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட படம். அப்படிப்பட்ட படத்தில் ஒரு ஹீரோ எந்த அளவுக்கு தன்னோட முனைப்பை காட்ட முடியும், தன்னோட மூர்க்கத்தனத்தை காட்ட முடியுமோ அதுக்கு அத்தனைக்குமே இந்த படம் வந்து அவர் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ இது டெஃபினட்டாக ஒரு விஜய் தேவர்கொண்டா மூவி தான், அவருக்கான படம் தான், அவருக்கான ஒரு கம்பேக் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு விஜய் தேவர்கொண்டா, அதுக்கடுத்து மற்ற கேரக்டர்ஸ். ஆப்வியஸ்லி கௌதம் அவர்களின் முந்தைய படம் கம்பேர் பண்ணும்போது இது வேறு விதமான ஒரு படம். ஜெர்சின்றது அது ஒரு மாஸ்டர் பீஸ், அதை தொடவே கூடாது. பட் அவரோட டேரக்டரோட ரைட்டிங்கை பார்க்குறப்போ ஒரு ஹீரோவுக்கு அந்த ஹீரோ லீட் கேரக்டரை சுற்றி தான் மற்ற கேரக்டர்ஸை வந்து அவர் பின்னிருப்பார். ஸோ ஆப்வியஸ்லி இந்த படமும் அந்த மாதிரி தான். ஸோ இந்த கேரக்டர் சுற்றி தான் எல்லா கேரக்டருமே இருந்தது. அதனால் மற்ற கேரக்டர்ஸ்க்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் அதுவுமே அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதமே பயங்கரமாக இருந்தது. குறிப்பிட்டு சொல்லணும்னா சத்யதேவ் அண்ட் வெங்கடேஷ். ஒரு ரூத்லெஸ்ஸான வில்லனா வெங்கடேஷ் பட்டை கிளப்பியிருப்பார். அதுவும் செகண்ட் ஹாஃபில் ஒரு அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் வந்துட்டு நடக்கிற விஷயங்கள் உத்திரதானமாக இருக்கும், ரத்த கிளறியாக இருக்கும். அவர் ஒரு நிஜமாகவே ஒரு வில்லனை நம்ம நிஜத்தில் பார்த்தோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி சத்யதேவ் ஒரு அண்ணன் கேரக்டரை வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் தான். அதை ரொம்பவே அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார். ஹீரோயின் மற்றவங்களாம் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் மாதிரி என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேரக்டர்ஸ்னு வரும்போது இதெல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. மூணாவது இசை. அனிருத் கிட்டேருந்து நம்ம என்ன எதிர்பார்க்க முடியுமோ பிஜிஎம்மில் இப்போது ரீசெண்டாக அவர் போடுறதுல அந்த அளவுக்கு தான் இருந்தது. படத்தில் வந்துட்டு அந்த ஒரே பிஜிஎம் தான் ரிட்டனாக வர்றதுனாலும் இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ன்ற ஒரு விஷயத்தில் அது எலிவேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ ஓகே, போனால் போது இந்த பக்கம் பாசிட்டிவில் தூக்கி போட்டுக்கலாம் அப்படின்ற ரேஞ்சு தான். பாடல்கள்ன்றது ஒன்றும் பெருசாக இல்லை, இருந்த ஒரு நல்ல பாட்டையும் படத்தில் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி இங்கே பாட்டெல்லாம் எதிர்பார்த்து போக வேண்டாம். அண்ட் தென் ப்ரொடக்ஷன் வேல்யூ. உண்மையிலே நீங்கள் வந்து கண்ணெடுக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு விஷயம் படம் ஃபுல்லாகவே வந்துட்டு லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்ஸாக இருக்கட்டும், அவங்க கொடுத்துருக்கிற அந்த எஃபர்ட் வந்து நிஜமாகவே டெக்னிக்கலாக இது ஒரு ப்ரில்லியண்ட்டான மூவின்னு சொல்லணும். அந்த கதைக்கு என்ன தேவையோ அது அத்தனையுமே ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் வேலி படம் பார்க்குறப்போ அந்த விஷுவலி பார்க்குறப்போ அது பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ இதுவுமே நல்லா இருந்தது. டெக்னிக்கலாகவும் இது ஒரு ப்ரில்லியண்ட்டான மூவி. ஸோ அப்போ குறைன்னு எதுவுமே இல்லையா இந்த படத்தில்? டெஃபினட்டாக இருக்குது. முதல்ல இந்த விஷயத்தில் இவங்க காட்டுற விதம் வந்துட்டு இலங்கை தமிழர்கள் தான். அவங்க பேசுகிறது எல்லாமே தமிழ் தான். ஆப்வியஸ்லி இலங்கை தமிழர்களை வந்து இவங்க எப்படி காட்டுறாங்கன்னா, ரூத்லெஸ்ஸான இரக்கமே இல்லாத ஒரு மனிதர்கள் வந்து அவங்கள வந்து துன்புறுத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் தமிழர்கள் அந்த கேரக்டரை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆப்வியஸ்லி தெலுங்கு அவங்கன்னு வரும்போது இது வந்து ஒரு நார்மலாகவே இது ஒரு விஷயம் கவனிச்சிருக்கணும். மோரோவர் ஹிஸ்ட்ரியிலுமே வந்துட்டு அந்த மாதிரி இருந்திருக்குன்னு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ உள்ளவங்க தமிழர்கள் வந்துட்டு இந்த மாதிரி மலைவாழ் மக்களையோ அதுக்கு கீழே உள்ள மக்களையுமே வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்கன்ற ஒரு ஹிஸ்ட்ரி இருந்தால் கூட படங்களில் இதை காட்டும் போது ஆப்வியஸ்லி இது ஒரு கான்ட்ரவர்சி வரும். அதையும் தவிர்த்துக்கலாம். ரெண்டாவது, எமோஷனல் கனெக்ட்ன்றது இந்த படங்களில் ரொம்ப முக்கியம். ரைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப யோசித்து எடுக்கணும். இந்த மாதிரி படங்கள் வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் எமோஷனல் நம்மளுக்கு கனெக்ட் ஆனாலும் என்ன மாதிரி வைலன்ஸாக இருந்தாலும் அது நம்மளுக்கு பெருசாக இது எதனால் பண்ணுறாங்கன்ற ஒரு காரணம் இருக்குல்ல, அது வந்து ஒரு சில இடங்களை தாண்டி வேறு எங்கேயுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகலை. பாதி ஒரு பீக் லெவலுக்கு கொண்டு போயிட்டு இரண்டாம் பாதி அப்படியே ஃப்ளாட்டாக போனதுனால நம்மளுக்கு பெருசாக எங்கேயுமே எமோஷனலாக கனெக்ட் ஆகாதது ஒரு மிகப்பெரிய ஒரு குறை தான். அதுவும் வந்துட்டு இரண்டாம் பாதியில் ஒரு வில்லனோட அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ருத்ரதாண்டவத்தை காட்டுறதுக்காக எழுதப்பட்ட ரைட்டிங் வந்து ஹீரோ ரொம்ப 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 டம்மியாக்கி அந்த விஷயங்கள் அந்த சீன்ஸ் எல்லாம் தேவையற்ற ஒரு ரைட்டிங்காக தான் தெரிஞ்சுது. இது தவிர்த்துருக்கலாம். அதுக்கடுத்து இந்த நேரம் ஒரு 2 மணி நேரம் 43 நிமிஷம்ன்றது ரொம்பவே அதிகம். ஒரு வயலண்டிக் மூவின்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்த பாட்டுக்கான லீடும் கொடுக்க போகிறீங்க தெரிஞ்சு போச்சு. அது ஒரு 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருந்தா மேபி இன்னும் கிறிஸ்பாக இரண்டாம் பாதியில் ஒரு சில சீன்ஸை தவிர்த்திருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ ரைட்டிங் இன்னும் பெட்டர் பண்ணியிருக்கலாம். எமோஷனல் கனெக்ட் இன்னும் கொஞ்சம், ஏன்னா ஜெர்சி அந்தளவுக்கு ஃபீல் ஆச்சு. அந்த படத்தில் அந்த ஹீரோ கத்துனப்போ
தேட்டரில் இருக்கிறவ வாய் விட்டு கத்துறனாலும் அத்தனை பேரோட குரலாக தான் அங்கே தெரிஞ்சுது, அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. பட் இந்த படத்தில் அவள் அழுகிறப்பையோ அவன் கத்துறப்பையோ கோவப்படுறப்பையோ நம்மளால் பெருசாக கனெக்ட் பண்ணிக்க முடியல. அது ஒரு பெரிய குறையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்ற விஷயம். இது ரெண்டுமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஈக்குவலாக இருக்கிறனால உங்களுக்கு எந்த விஷயம் பெருசாக படுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக கிங்டம் என்னை எந்த அளவுக்கு வந்து மஜா பண்ணிச்சு, 100க்கு வந்து நான் 60 கொடுப்பேன். இது கம்ப்ளீட்டாக ஒரு விஜய் தேவர்கொண்டா ஃபேன்ஸ்க்காகவும் ஆக்ஷன் ஓரியன்டாக பார்க்குற படம் பார்க்குற அவங்களுக்காகவும் இருக்கப்பட்ட படம் தான். ஸோ அதை தாண்டி இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் யாருமே போகாதீங்க. இந்த 2 விதமான ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த படம். ஸோ அவ்வளோதான் மக்களே, மீண்டும் அடுத்த வாரம் வேறு நல்ல திரைப்படம், வேறு நல்ல விமர்சனம், வேறு முன்னோட்டத்தில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் விஜய் கிராதகன். இது நம்ம ஷோ ரீல் வந்து போச்சு. எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல் அந்து போச்சு.